வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன கொன்னுடாத. எனக்கு சாக விருப்பம் இல்லை, நான் வாழணும். என்னை விட்டுடு, என்ன எதுவும் பண்ணிடாத. அர்ஜுன், விட்டுடு. அர்ஜுன், என்ன ஆச்சு உங்களுக்கு? எழுந்திருங்க. என்ன ஆச்சு அர்ஜுன்? விடுங்க அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க அர்ஜுன், என்ன டிராமா பண்ணீங்களா? விடுங்க விடுங்க என்ன. பாத்தீங்களா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. இங்க பாருங்க, நீங்க எல்லா விஷயத்திலயும் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க உண்மையை சொன்ன கூட நான் நம்ப மாட்டேன். ஓ, அப்படியா? என் தேவதைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? என்ன தெரியும் உங்களுக்கு? நான் கனவுல எதுக்கோ பயந்து போனதுக்கு நீங்க பயந்து போய் என்கிட்ட ஓடி வந்தீங்க. இதுலயே தெரியலையா நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு? இன்னும் இந்த ஈகோலாம் எதுக்குங்க? அமிர்தா, கிட்ட வாங்க. என்ன விடுங்க அர்ஜுன், விடுங்க. யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. விடுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அர்ஜுன், விடுங்க. கண்ணு வேணும்னு சொல்லுது, வாய் வேண்டான்னு சொல்லுது. நீயே என் தேவதை, நான் உன்னை விட மாட்டேன். விடுங்க என்ன. விடுறேங்க. நான் உங்களை ஏன் விடணுங்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க, விட்டுறேன். முதல்ல என்ன விடுங்க, நான் அப்புறம் காரணம் சொல்றேன். ஓ, அப்படின்னா காரணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, சொல்லுங்க. நீங்க முதல்ல விடுங்க, நான் அப்புறமா சொல்றேன். அப்படியா? ப்ராமிஸ்? ஆமா, உண்மைதான். சரி, விட்டுட்டேன். ஏங்க, என்னன்னு சொல்லிட்டு போங்க. மனசுக்குள்ள மேல நிறைய ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்காக இங்க இப்படி விலகி போறீங்க? ஏன்னா ஏன்னா அது வந்து பூஜைக்கு டைம் ஆச்சாதான். அமிர்தா, சரி, ஓடுங்க ஓடுங்க. இப்படி நீங்க எத்தனை நாள் ஓடுறீங்கன்னு நானும் பாத்துடுறேன். வேணும்னா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உங்களை அடைஞ்சே தீருவேன். என்ன பண்றீங்க நீங்க? என்ன இதெல்லாம்? நீங்க என்ன கையெடுத்து கும்பிடக்கூடாது. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நீ ஒரு உதவி செய்வியா அமிர்தா? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அத்தை.
நீங்க என்ன கையெடுத்து கும்பிட்டா அது பெரிய பாவம். இல்ல அமிர்தா, நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். கொடுப்பேல்ல? சொல்லுங்க அத்தை. அமிர்தா, எந்த சூழ்நிலையிலையும் என் அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நீ அவனை காப்பாத்துவே இல்லம்மா. அவனை நீ காப்பாத்துவேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அமிர்தா. அத்தை, இப்போ என்ன நடந்துடுச்சுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு நிலைமையிலயும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி என்ன நடந்துச்சு அத்தை? நீங்க ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது அமிர்தா. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், கெட்ட நேரம் வந்தாலும், என்னோட அர்ஜுன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நீ அவனை விட்டு கொடுத்துட கூடாது. நிச்சயமா அவனை காப்பாத்துவேல அமிர்தா. உன் அப்பா அம்மாவை கொண்டு அந்த துஷ்டர்களோட வம்சத்தையே எப்போ நிர்மூலமாக்க போறோம்னு துடிச்சிட்டு இருக்கிற உன்னோட மனசு எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க வம்சத்தை 2 பேரும் சேர்ந்து நிர்மூலமாக்கலாம். நம்ம 2 பேரோட எண்ணங்கள் ஒண்ணுதான். நாகமணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த அர்ஜுனோட உயிரை எடுக்கணும். அத்தை, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல அமிர்தா, நீயே பாத்துக்கிட்டு இருக்கிறல்ல, நம்ம வீட்டுல என்னென்னவோ விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே சரியில்லை. நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்கு. அதுலயும் அந்த அர்ஷா செத்ததுக்கு அப்புறம் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இங்க பாரு, எனக்கு தெரியும் இந்த வீட்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணிருக்காங்க. அனர்த்தம் நடந்திருக்கு. செய்யக்கூடாத தப்பு செஞ்சு தெய்வ குத்தம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்காக ஏன் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது இல்ல? அதனாலதான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேம்மா, இந்த தாயோட வேண்டுதலை நிறைவேற்றுவியாமா? என் அர்ஜுன் கைய நீ எந்த சூழ்நிலையிலையும் விட்டுட மாட்டேல்ல அமிர்தா? அத்தை, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னைக்குமே தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஏதாவது ஒன்று பண்ணி நேத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சித்தையா, என்ன அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. வந்துட்டேன் தம்பி, வந்துட்டேன். இந்தாங்க காஃபி குடிக்க. ஆஹா சித்தையா, நீங்க போட்ட காஃபி அப்படியே எங்க அம்மா போட்ட மாதிரியே இருக்கு. தலை ரொம்ப வலிச்சுது. தேங்க்ஸ். என்ன தம்பி, ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. ராத்திரி சரியா தூங்கலையா? இல்லைன்னா வெளியே எங்கேயாவது போயிருந்தீங்களா? வெளியே எங்கேயாவது போயிருந்தீங்களான்னு கேட்டேன். வெளியே வா. நான் எங்கேயும் வெளியெல்லாம் போகலையே. ராத்திரியிலே நான் ஏன் வெளியே போக போறேன் சித்தையா? தம்பி, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஒரு தடவை உங்க முகத்தை கண்ணாடியில போய் பாருங்க. ராத்திரி தூங்காம வெளியே சுத்தி இருந்தா தான் இப்படி முகம் வாடி போயிருக்கும். வெளியே வா. வெளியே எங்கேயும் நான் போகலையே.
நான் வெளியே போயிருந்தேன், மறந்தே போயிட்டேன். ஆ, கனவுல போயிருந்தேன். என்ன கனவுல போயிருந்தீங்களா? ஆமா சித்தையா. அது என்ன கனவுங்கிறீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி கனவை நான் கண்டதே இல்லைன்னா பாத்துக்கோங்க. அப்படி என்ன நடந்துச்சு அந்த கனவுல? கனவுல நான் அப்ப இவ்வளவு நடந்துச்சு சித்தையா. நான் என்னமோ செத்து போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எழுந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா வீட்ல இருக்கேன். ஹோ, நடந்ததெல்லாம் கனவுன்னு நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த கனவு அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. தூ, இந்த மாதிரி கனவு எனக்கே வந்ததுன்னு தான் தெரியல. சித்தையா, உங்களுக்கும் இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சித்தையா? நான் சொன்னதை கேட்டு நீங்களும் பயந்துட்டீங்களா? ரொம்ப பயங்கரமான கனவு இல்ல? என்ன சொல்றீங்க தம்பி? என்ன சித்தையா, என் கனவை கேட்டு பயந்து போயிட்டீங்களா என்ன? ஆமா தம்பி, இல்லாம இருக்குமா? சாகர மாதிரி கனவு வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னா அந்த கனவுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா சித்தையா? வெறும் அர்த்தம் மட்டும் இல்ல தம்பி, கனவு சில நேரங்கள்ல நிஜமாயிடும். இருக்கும், நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் போயிட்டு வரேன். ஜாக்கிரதையா இருங்க. எது கனவு, எது உண்மை? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அது யாரோ என்கிட்ட உண்மையை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தா அந்த பொண்ணு, இன்னைக்கு பார்த்தா இந்த பாம்பு. இந்த பாம்புக்கும் எனக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. உண்மையா நடந்த விஷயத்தை கனவு மாதிரி மாத்துறது எந்த சக்தி? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னுடைய சக்தியை வச்சு நான் அர்ஜுனை எப்படியோ வெளியே போக வச்சேன். யாருக்கும் தெரியாம அவன் எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னே தெரியலையே. அவன் வீட்டுக்குள்ள வரத்துக்கு எந்த சக்தி அவனுக்கு உதவி செஞ்சது? எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருந்து வேலை செய்யுது. முதல்ல அந்த சக்தி எதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்ற அமிர்தானி? ஏற்கனவே நான் என் பையனுக்கு என்ன ஆகுமோ, என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறேன். நீ வேற இப்படி எல்லாம் பேசி என்ன பயமுறுத்துறியே. இந்த மாதிரிலாம் பேசாத அமிர்தா. தெரியும் தப்பு நடந்திருக்கு, ஆனா அதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ பரிகாரம் பண்ணணுமோ பண்ணிடலாம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் என் குடும்பத்துக்கோ என் பிள்ளைக்கோ எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது. பெரியவங்க பண்ண தப்புக்கு குழந்தைங்க ஏன் பாதிக்கப்படணும்? அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை.
நான் ஏதோ ஒரு பேச்சு வாக்குல அப்படி சொல்லிட்டேன். நான் சொன்னதை நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு கவலைப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். நீ சொன்னதுல எந்த தப்பு இல்ல அமிர்தா. நீ சொன்னது எல்லாம் சரிதான். ஆனா இது பெத்த மனசுமா. அதுலயும் அர்ஜுன்னா என் உயிரை விட அவன் மேலானவன். அவனுக்கு சின்னதா ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா கூட என் உயிரே போற மாதிரி இருக்கும். நீ அவன் கூட இருந்தேன்னா நான் நிம்மதியா இருப்பேன் அமிர்தா. அது என்ன காரணம்னு தெரியல. உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்தே நீதான் அர்ஜுனுக்கு பொருத்தமானவ. அவனுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு பக்கத்துல துணையா நிக்கிற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. நீ அவனை ரட்சிக்க வந்தவமா, நீ அவனை காப்பாத்துவ இல்லம்மா. அத்தை, உங்க மனவேதனை ஆதங்கம் எல்லாமே எனக்கு நல்லா புரியுது. அர்ஜுன் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ எனக்கும் அந்த அக்கறை இருக்கு. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அர்ஜுனை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்னோடது. அது என்னோட கடமையும் கூட. அத்தை, நீங்க தைரியமா இருங்க. அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் வராம கடைசி வரைக்கும் நான் பார்த்துப்பேன். நான் என்னோட உயிரை கொடுத்தாவது அர்ஜுனோட உயிரை காப்பாத்துவேன். எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்த இல்லம்மா. போதும், எனக்கு இதுவே போதும். காலம் பூரா நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேம்மா. அத்தை, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன நடக்குதுங்க? ஹேமா, நீ எதுக்கு இவ்வளவு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க? அது இல்ல அத்தை, கடைசி வரைக்கும் நம்ம அர்ஜுனோட சுகதுக்கத்தை பங்கெடுத்துக்க போறவ அமிர்தா தானே. அதனாலதான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அர்ஜுனுக்கு துணையா அவன் கூடவே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என் மருமக என் நம்பிக்கையை காப்பாத்துவான்னு தெரியும். அதுக்கு இல்ல ஹேமா, அவ புருஷனை அவ பாத்துக்கிறதுக்கு நீ எதுக்கு வேண்டி கேட்கணும்? நல்லா இருக்கு அத்தை மருமகளோட நாடகம். இன்னும் என் கண்ணால எதையெல்லாம் பார்க்கணுமோ தெரியல. பாட்டி, அர்ஜுன் என்னோட புருஷன் தான். அவரோட சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். என் அர்ஜுனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். பாட்டி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாகராணிக்கு உங்க குடும்பத்து மேலேயே தீராத ஒரு பகை இருக்கு. எல்லாரையும் எப்படி காப்பாத்த போறீங்க? அப்பா, நான் மருமகளா வந்திருக்கிற இந்த வீட்ல இவ்வளவு ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எதுக்கும் நீங்க எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா நம்ம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல வரேன் பாட்டி. யாரு யாரு எந்த இடத்துல எந்த நேரத்துல எப்படி சாக போறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுல்ல பாட்டி. அதுக்குதான் நம்ம எந்நேரமும் ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியம் இல்லையா பாட்டி?